தமிழகம் கர்நாடகம் இடையே லாரிகள் இயக்கப்படாததால் 5,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. ஹோசூரில் செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் சண்முகப்பா, 46 லாரிகள் தாக்கப்பட்டதற்கும் 35 பேருந்துகள் எரிக்கப்பட்டதற்கும் கர்நாடக அரசு 20 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் காவிரி விவகாரம் முடியும் வரை கர்நாடகம் மற்றும் தமிழக பதிவெண்களை கொண்ட லாரிகளுக்கு சுங்கசாவடிகளில் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், நாளை முதல் இரு மாநில லாரிகளும் போலீசாரின் உதவியுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் மீண்டும் தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் சண்முகப்பா தெரிவித்தார். தொடர்ந்து இந்த லாரிகளை இதேபோல இயக்க விடாமல் இருந்தால் 5ஆம் தேதி காலை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக இருக்கும். இதில் கேஸ் வண்டிகள் ஓடாது, பெட்ரோல் வண்டி ஓடாது, எந்த வண்டி ஓடாது. தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநிலங்களிலும் எந்த மாநில லாரி உரிமையாளர்களும் லாரி அனுப்ப மாட்டார்கள். அதே போல இங்கு கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற லாரிகள் இயக்கப்படாது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.